வரலாறு என்பது வெறும் வெற்றிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது பல தியாகங்களின் மௌன சாட்சியும் கூட. சிம்மாசனத்தில் அமர்ந்தவர்களைப் பற்றி பாட இங்கே 1000 பேர் உண்டு. ஆனால் இருட்டில் நின்று மண்ணைக் காத்தவனை வரலாறு மறந்துவிட்டது. இன்று நாம் பார்க்கப் போகும் வீரன் ஒரு ஒற்றையாள் இராணுவம். அவன் பெயர் வேங்கை மாறன். கிபி 1700களின் தொடக்கம். தென்னகத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த அந்த இரகசியக் கோட்டையில் நம் முன்னோர்களின் அபூர்வ தற்காப்புக் கலைச் சுவடிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதைத் திருட அந்நிய படைகள் இரகசிய திட்டம் தீட்டின. அந்தக் கோட்டைக்கு காவல் இருந்தது ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான். பகலில் வேட்டைக்காரன், இரவில் யமன். அவன்தான் இருள் வேங்கை. வேங்கை மாறன் கையில் வைத்திருந்தது சாதாரண வாள் அல்ல. அது மரணத்தை தைக்கும் சுருள்வாள், உருமி. ஒருமுறை சுழற்றினால் 10 தலைகள் உருளும். எதிரிகள் 300 பேர் அந்த மலையைச் சூழ்ந்தனர். ஆனால் வேங்கை மாறன் பயப்படவில்லை. அவன் உடலில் தடவியிருந்த மூலிகை வாசனை அவனை ஒரு நிழலாக மாற்றியிருந்தது. காட்டின் ஒலிகளை வைத்தே எதிரியின் இதயத் துடிப்பைக் கணக்கிட்டான். ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும் ஒரு வேங்கை மாறன் இருப்பது போல எதிரிகள் அலறினார்கள். ஒரு குறுகிய மலைப்பாதையில் வைத்து 100க்கும் மேற்பட்ட வீரர்களை தன் சுருள்வாளால் துண்டு துண்டாகச் சிதறடித்தான். இருளை தன் போர்வை ஆக்கிக் கொண்டான். அந்த ஒரு இரவில் அந்த மலைக்கோட்டை இரத்தத்தால் சிவந்தது. விடியும்போது அங்கே பிணக்குவியல்கள் மட்டுமே மிஞ்சின. வேங்கை மாறன் ஒரு நிழலைப் போல மறைந்து போனான். அந்தச் சுவடிகள் என்ன ஆனது? வேங்கை மாறன் எங்கே போனான்? யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றும் அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள், நள்ளிரவில் அந்த மலைக்கோட்டையில் சுருள்வாள் சுழலும் சத்தம் கேட்கிறதென்று. இந்த வீரம் செறிந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீரத்தடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு மாவீரனின் கதையோடு உங்களைச் சந்திக்கிறேன். வரலாறு என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தம். மறைக்கப்பட்ட இந்த வீரத்தடங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் இன்பராஜ் இரவு பகலாக உழைத்து வருகிறேன். என்னுடைய இந்த வேர்வைக்கும் உழைப்பிற்கும் நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த லைக் பட்டன். நம் வீர பரம்பரையின் பெருமையை உலகம் அறிய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நமது வீரத்தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த மாவீரர்களின் கதைகள் உங்கள் கதவை தட்டும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு இன்னும் பல மடங்கு வேகத்தை தரும். தொடர்ந்து பயணிப்போம். இது வீரத்தடம். நான் உங்கள் இன்பராஜ். நன்றி.